வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். காங்கிரஸ் எம்பி சசி தரூரின் மனைவி சுனந்தா புஷ்கர் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற சுப்பிரமணிய சுவாமியின் கோரிக்கையை பரிசீலித்து வருவதாக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பெங்களூரில் உள்ள மார்தள்ளி பகுதியில் இருக்கும் விப்யார் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்த 6 வயது சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் பள்ளி நிறுவனர் ருஸ்தம் கரவல்லா கைது செய்யப்பட்டார். ரம்ஜான் நோன்பு இருந்த முஸ்லிம் ஒருவரை வற்புறுத்தி சாப்பிட வைத்ததாக சிவசேனா கட்சி எம்பிக்கள் மீதான புகார் குறித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அமளி ஏற்பட்டது. இந்நிலையில் சிவசேனை கட்சி எம்பிக்கள் வற்புறுத்தி சாப்பிட வைத்தது தவறானது என்று பாஜக மூத்த தலைவர் அத்வானி கண்டித்துள்ளார். ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்தத்தில் முறைகேடு செய்தது தொடர்பாக முன்னாள் தொலைத்தொடர்பு அமைச்சர் தயாநிதி மாறன் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போதிய ஆதாரம் இருப்பதாக அட்டார்னி ஜெனரல் முகுல் ரஸ்தோகி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கட்ஜுவின் புகாருக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் விளக்கமளிக்க வேண்டும் என்று அதிமுக எம்பி மைத்ரேயன் மாநிலங்களவையில் வலியுறுத்தியுள்ளார். இந்த குற்றச்சாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங்கை மையப்படுத்தி அம்புகளை எய்வது நியாயமில்லை என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞான தேசிகன் கூறியுள்ளார். காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல் போர் குற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் தலைவர் நவி பிள்ளை கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் thehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.